Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது relations and function exercise 1.4. exercise 1.4 problemக்கு போறதுக்கு முன்னாடி what is one to one function, on to function, into function அப்படினா என்னன்னு பார்க்கலாம். Okay, first one to one function அப்படினா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா one to one function one-to-one function is a function which answers never repeat. Example, f of x equal to x plus 1. Okay, is a one to one function அப்படினு சொல்றாங்க. எதனால f of x equal to x plus 1 one to one function சொல்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் நான் ஒரு செட் வேல்யூ எடுத்துக்கிறேன். 1 2 3 4 அப்படின்னு ஒரு செட் வேல்யூ நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இது வந்து x ஃபர்ஸ்ட் செட் வந்து x கோஆர்டினேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது வந்து x செட் வேல்யூஸ். ஸோ இது வந்து நான் f of x ல சப்ஸ்டியூட் பண்ண போறேன். f of x equal to x plus 1 அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் f of 1 equal to 1 plus 1 equal to 2. And then f of 2 equal to 2 plus 1 equal to 3. f of 3 equal to 3 plus 1 equal to 4. And f of 4 equal to 4 plus 1 equal to 5. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்திருக்கிற ஆன்சர் எல்லாமே டிஃபரண்ட் வேல்யூஸா தான் இருக்கும். சேம் வேல்யூஸ் ரிப்பீட் ஆயிருக்காது. ஸோ இட் இஸ் அ ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுதான் வந்து ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆன் டு ஃபங்க்ஷன். ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஆன் டு ஃபங்க்ஷன் இஸ் அ ஃபங்க்ஷன் ஹூஸ் ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் கோடொமைன். கோடொமைனும் ரேஞ்சும் வந்து ஈக்குவலாக இருக்கும்ல, அதுதான் வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆன் டு ஃபங்க்ஷன் இஸ் அ ஃபங்க்ஷன் whose range is equal to its codomain. Okay, next into function அப்படினா என்னன்னு பார்ப்போம். into function அப்படினா opposite of onto function. இப்போ onto function வந்து ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருக்கும்னு சொன்னோமா, அதே மாதிரி into functionக்கு not equal அப்படின்னு சொல்கிறோம். range is not equal to codomain, that is a into function. into function is a function whose range is not equal to codomain. Okay, 1.4ல இப்போ ப்ராப்ளம் சம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, டிட்டர்மைன் வெதர் தி கிராஃப் கிவன் பிலோ ரெப்ரசன்ட் ஃபங்க்ஷன்ஸ். கிவ் ரீசன் ஃபார் யுவர் ஆன்சர் கன்சர்னிங் ஈச் கிராஃப். வந்து கிராஃப் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அது வந்து ஃபங்க்ஷனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுதா, இந்த கொடுத்துருக்கிற கிராஃப் வந்து ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கிராஃப் வந்து நான் நோட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இதை எப்படி நம்ம ஃபங்க்ஷன் அண்ட் ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணணும். வெர்டிக்கல் லைன் நீங்கள் ட்ரா பண்ணும்போது மோர் தென் ஒரு பாயிண்ட்டை வந்து அது மீட் ஆச்சு அப்படின்னா இட்ஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் அது மீட் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா அது ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ நம்ம வெர்டிக்கல் லைன் வந்து ட்ரா பண்ண போகிறோம் இந்த கிராஃபில். சொல்யூஷன் நான் இந்த கிராஃப் வந்து எடுத்திருக்கேன், கொஸ்டினில் கொடுத்ததை அப்படியே எடுத்திருக்கேன். இதில் ஒரு வெர்டிக்கல் லைன் வந்து நான் ட்ரா பண்ண போகிறேன். ஓகே, இப்போ வெர்டிக்கல் லைன் நான் ட்ரா பண்ணியாச்சு. இது வந்து ஒன் மோர் பாயிண்ட்டை வந்து மீட் ஆகுது. இங்கே ஒரு பாயிண்ட் அண்ட் இங்கே ஒரு பாயிண்ட், ரெண்டு பாயிண்ட் வந்து மீட் ஆகுறதுனால இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஓகே, இட் இஸ் not a function.
because vertical line meets one more points. Okay. Second subdivision graph வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷனா இல்லையான்னு ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் சேம் வெர்டிக்கல் லைனை வந்து நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா மோர் தென் ஒன் பாயிண்ட்டை மீட் பண்ணுச்சு அப்படின்னா இட்ஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஒன்லி ஒன் பாயிண்ட்டை வந்து வெர்டிக்கல் லைன் வந்து மீட் பண்ணுச்சு, கிராஃப் வந்து வெர்டிக்கல் லைன் போடும்போது கிராஃப் வந்து ஒரே ஒரு பாயிண்ட்டை மீட் பண்ணுச்சு அப்படின்னா தட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த பக்கம் வந்து ஒரு வெர்டிக்கல் லைனை ட்ரா பண்ணுறோம். ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் ரெப்ரசன்ட் பண்ணுது, ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும்தான் மீட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணாலும் ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும்தான் அது மீட் பண்ணும். ஸோ இந்த கர்வில் வந்து வெர்டிக்கல் லைனை வந்து நம்ம ட்ரா பண்ணும்போது ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும்தான் ரீச் ஆகிருக்கு, ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் நம்மளுக்கு வருது. ஸோ இட் இஸ் அ ஃபங்க்ஷன். இட் இஸ் அ ஃபங்க்ஷன் because the curve meets vertical line only one point. Okay, next subdivision third subdivision பார்க்க போகிறோம். தேர்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிராஃப் கொடுத்துருக்காங்க, ஃபங்க்ஷனாக இல்லையான்னு ரெப்ரசென்ட் பண்ணணும். இப்போ இதில் வெர்டிக்கல் லைன் நம்ம இப்போ ட்ரா பண்ணோம் அப்படின்னா அது வந்து மோர் தென் ஒன் பாயிண்ட் ரீச் பண்ணுச்சுன்னா இட்ஸ் அ நாட் அ ஃபங்க்ஷன். இதை பார்த்தாலே தெரியுது மோர் தென் ஒன் பாயிண்ட் வந்து வெர்டிக்கல் லைன் வந்து ரீச் பண்ணும். இப்போ வந்து வெர்டிக்கல் லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம். பாருங்கள், வெர்டிக்கல் லைன் இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட், 3 பாயிண்ட் வந்து இது ரீச் ஆகுது. ஸோ இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஸோ it is not a function. Vertical line meets one more points. Okay, next fourth subdivision பார்க்க போகிறோம். ஃபோர்த்தில் கொடுத்துருக்கிற கிராஃப் வந்து ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, இட் இஸ் அ ஃபங்க்ஷன் பிகாஸ் இது வந்து ஒரே ஒரு பாயிண்ட்டை தான் வந்து மீட் பண்ணும். வெர்டிக்கல் லைன் நம்ம பார்த்தாலே தெரியுதுல, ஒரே ஒரு லைன் மட்டும் தான் மீட் பண்ணும். இப்போ பாருங்கள், ஒரு வெர்டிக்கல் லைன் வந்து நான் ட்ரா பண்ணுறேன், ஒரே ஒரு பாயிண்ட்டை தான் இது வந்து மீட் பண்ணுது. ஸோ இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஓகே, given graph it is a function. It is a function because vertical line meets only one point in a graph. Okay, next second sum பார்க்க போகிறோம். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, let f function is a to b be a function defined by f of x equal to x by 2 minus 1 where a equal to set value of 2, 4, 6, 10, 12 and b equal to set of 0, 1, 2, 4, 5, 9. Represent function by set of ordered pair, a table, arrow diagram and graphical representation. கொஷின் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட் ஆஃப் ஆர்டர்டு பேரில் இப்போ கொடுத்துருக்கிற இந்த செட் வச்சு நம்ம வந்து ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணணும், ரெப்ரசென்ட் பண்ணணும். எப்படின்னா ஆர்டர்டு பேர், செட் ஆஃப் ஆர்டர்டு பேர் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம செட் வேல்யூவில் ஒரு ஆர்டர்டு பேர் போடுவோம், அந்த இது. அதுக்கப்புறம் டேபிள் ரெப்ரசன்டேஷன் அண்ட் தென் ஆரோ டயக்ராம் ரெப்ரசன்டேஷன், அதுக்கப்புறம் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் நம்ம பண்ண போகிறோம். இப்போ கிவன் சொல்யூஷன், கிவன் டேட்டா ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கலாம். A set equal to 2, 4, 6, 10, 12 and then B set value வந்து 0, 1, 2, 4, 5, 9. Now f of x equal to x by 2 minus 1. இதை வந்து நம்ம இப்போ derive பண்ணணும். Already we know that இது வந்து x set அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் செட் இஸ் x coordinate, செகண்ட் செட் இஸ் y coordinate. ஸோ இது வந்து x and y அப்படின்னு சொல்லலாம். ஸோ
x அப்படிங்கிற இடத்துல நம்ம first 2, 4, 6, 8, 10 வந்து நம்ம substitute பண்ண போகிறோம். f of 2 equal to 2 by 2 minus 1. So 2 cancel பண்ண 1 தான் இருக்கும். 1 minus 1 is 0. And then f of 4 equal to 4 by 2 minus 1. So இதை வந்து cut short பண்ணிங்கன்னா 2 minus 1, 1. And then f of 6 equal to 6 by 2 minus 1. So 6 by 2 3 minus 1 2. And then f of 10 equal to 10 by 2 minus 1 5 minus 1 4. And then f of 12 equal to 12 by 2 minus 1 6 minus 1 5. Okay. இப்போ இதை ஆர்டர்டு பேரில் நம்ம எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற சப்டிவிஷன் வந்து செட் ஆஃப் ஆர்டர்டு பேர் தானே ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போது செட் ஆஃப் ஆர்டர்டு பேர் செட் ஆஃப் ஆர்டர்டு பேர் ஆர் ஈக்குவல் டு, இப்போ இந்த செட் வேல்யூவை நம்ம எடுக்க போகிறோம். இந்த செட் வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? இப்போ ஏ செட் 2 கமா 0 இப்போ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்ல 2, 0 and then 4, 1 and then 6, 2 and then 10, 4 and then 12, 5. It is a ordered pair. Okay. ஓகே, இப்போ ஆர்டர்டு பேரை நான் வந்து செட் வேல்யூவில் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் செகண்டு டேபிள் ரெப்ரசன்டேஷன் நம்மளை வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டேபிள் ரெப்ரசன்டேஷன் எக்ஸ் அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ எக்ஸ் வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற எலமெண்ட் எல்லாமே எக்ஸ் வேல்யூ தான். ஸோ 2, 4, 6, 10, 12 இது வந்து எக்ஸ் வேல்யூ. அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ணோம்ல 0. இந்த செகண்ட் எலமெண்ட்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் 0, 1, 2, 4, 5 இது வந்து f of x. ஸோ f and f of x வந்து நம்ம டேபிள் ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஆரோ டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஆரோ டயக்ராம்க்கு ஏ செட் பி செட் வேல்யூ நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஏ பி வந்து நான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன். 2, 4, 6, 10, 12 0, 1, 2, 4, 5, 9. ஓகே, இப்போது 2 அப்படிங்கிறது வந்து எங்கே பேர் ஆகும்? 0க்கு பேர் ஆகும். நம்ம ஆல்ரெடி டேபிள் ரெப்ரசன்ட் பண்ணும்போதே வந்து பார்த்துட்டோம். 2 வந்து 0க்கு பேர் அண்ட் 4 வந்து 1க்கு பேர் அண்ட் 6 2க்கு பேர் அண்ட் 10 4க்கு பேர் and 12 5க்கு பேர். ஸோ ஆரோ டயக்ராம் ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. இது வந்து எஃப் ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன கேட்டாங்க? கிராஃப் ரெப்ரசன்டேஷன். கிராஃப் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ டேபிள் வந்து ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம்ல, இப்போ அதில் பிளாட் பண்ண போகிறோம். எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூவில் 2 வந்து 0. இப்போ கொஷின் பாருங்கள், 2க்கு வந்து 0. ஸோ 2 வந்து 0. ஸோ 2, 0 நான் ஃபஸ்ட்டு பிளாட் பண்ணுறேன். 0த்தில் 2 இருக்குது. ஓகே, அண்ட் தென் 4 வந்து 1க்கு நேராக பிளாட் பண்ணணும். ஸோ 4, 1 ஓகே பிளாட் பண்ணிட்டேன். அண்ட் தென் 6 வந்து 2க்கு நேராக பிளாட் பண்ணணும். 6, 2 அண்ட் தென் 10 வந்து 4. ஸோ 10, 4 பிளாட் பண்ணிட்டேன். ஓகே, அண்ட் தென் 12 வந்து 5. ஸோ 12, 5 வந்து இப்போ பிளாட் பண்ணியாச்சு. ஓகே, இது வந்து கரெக்டாக கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பிளாட் பண்ணிட்டோமா? இப்போ இதை வந்து மெர்ஜ் பண்ணிடுறேன். ஓகே, பாருங்க, இது வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஓகே,
நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்க போகிறோம். தேர்ட் சம் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, ரெப்ரசன்ட் தி ஃபங்க்ஷன் எஃப் ஈக்குவல் டு செட் ஆஃப் 1,2, 2,2, 3,2, 4,3 and 5,4 த்ரூ an arrow diagram, a table form and a graph. இப்போ வந்து இது டேரெக்டாக நம்மளுக்கு ஆர்டர்டு பேர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. செட் ஆஃப் ஆர்டர்டு பேர் எஃப் ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம ஆரோ டயக்ராம், டேபிள் ஃபார்ம் அண்ட் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் மட்டும் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் given ஃபஸ்ட்டு வந்து ஆரோ டயக்ராம் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். given ஃபங்க்ஷனை வந்து நான் எடுத்து எழுதிக்கிறேன். 1,2, 2,2, 3,2, 4,3 and 5,4. ஓகே, அண்ட் தென் இப்போ ஆரோ டயக்ராம் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஏ செட் பி செட் வேல்யூ எடுப்போம்ல. ஏ செட் ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ் எலமெண்ட் ஃபஸ்ட்டு எலமெண்ட் எல்லாமே ஃபஸ்ட்டு செட்டு. ஸோ 1, 2, 3, 4, 5 1, 2, 3, 4, 5 இது வந்து ஏ செட். அண்ட் பி செட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ எடுக்க வேணாம். ஒரு 2, 3, 4. ஓகே, இதுதான் வந்துட்டு ரெண்டு செட்டு. இதை வச்சு நம்ம இப்போ ஆரோ டயக்ராம் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு செட் வேல்யூவை நான் எடுத்துக்கிறேன். அண்ட் செகண்ட் செட் 2, 3, 4. ஓகே, இப்போ 1 அப்படிங்கிறது பேர் பார்த்தீங்கன்னா 1 வந்து 2க்கு வந்து பேர். ஸோ 1, 2 அண்ட் தென் 2 ஆல்சோ 2,2. ஸோ 2 ஆல்சோ 2க்கு தான் பேர். அண்ட் தென் 3 ஆல்சோ 3,2. ஸோ 3,2க்கு தான் பேர். 3 வந்து 2க்கு பேர். அண்ட் தென் 4 வந்து 3 அண்ட் தென் 5 வந்து 4. ஓகே, இப்போ ஆரோ ரெப்ரசன்டேஷன் நம்ம பண்ணியாச்சு. அண்ட் தென் டேபிள் ஃபார்ம். ஓகே, இப்போ டேபிள் ரெப்ரசன்டேஷன் நம்ம இப்போ பண்ண போகிறோம். எக்ஸ் செட்டோட வேல்யூஸ் வந்து எடுத்துக்கிறேன். 1, 2, 3, 4, 5. ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2, 2, 2, 3, 4. ஓகே, இதுதான் வந்து டேபிள் ரெப்ரசன்டேஷன். ஓகே, அண்ட் தென் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் நம்ம இப்போ பண்ண போகிறோம். அண்ட் தென் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இப்போ வந்து டேபிள் வச்சு நம்ம இப்போ கிராஃபை பிளாட் பண்ண போகிறோம். எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் 1, 2. இப்போ 1 வந்து 2ல் வந்து நம்ம இப்போ பிளாட் பண்ண போகிறோம். எக்ஸ் வேல்யூ 1. ஸோ 2ல் வந்து நான் இப்போ பிளாட் பண்ண போகிறேன். ஓகே, அண்ட் தென் 2 வந்து 2,2. ஸோ 2வும் 2ல் தான் பிளாட் பண்ணணும். அண்ட் தென் 3 வந்து 2ல் தான் இருக்குது. ஸோ 2ல் 3யும் பிளாட் பண்ணியாச்சு. அண்ட் தென் 4 வந்து 3ல் பிளாட் பண்ணணும். 4,3. அண்ட் தென் 5 வந்து 4ல் பிளாட் பண்ணணும். 5,4. ஸோ 5 வந்து 4ல் பிளாட் பண்ணியிருக்கேன். ஓகே, திஸ் இஸ் அ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்.